அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். முஸ்லிம் பெண்களே, ஒரு பெண் தனது அண்டை வீட்டில் உள்ள மற்றொரு பெண்ணுக்கு ஒரு ஆட்டின் குளம்பை அன்பளிப்பாக கொடுத்தாலும் கொடுப்பதையோ பெறுவதையோ அவர்கள் இருவரும் இழிவாக கருத வேண்டாம் என அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2566. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, குழம்பு என்பது வேறு, குழம்பு என்பது வேறு. பெரும்பாலானவர்கள் குழம்பு என்றால் என்ன என்பதை அறிந்து வைத்திருப்பார்கள். குழம்பு என்று சொன்னால் ஆட்டு காலில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதை யாரும் மதிப்புமிக்க ஒன்றாக கருத மாட்டார்கள். அப்படி இருக்க அதை ஒருவர் மற்றவருக்கு அன்பளிப்பாக கொடுப்பது என்பது பரவலாக இழிவான செயலாக பார்க்கப்படும். அப்படி இருக்க இதுபோன்று ஆட்டு குளம்பை ஒருவர் மற்றவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தாலும் கொடுப்பவரும் அதை உயர்வானதாக கருத வேண்டும், பெறுபவரும் அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒழுக்கத்தையும் மனிதநேயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். கொடுப்பதற்கு என்னிடம் அதுதான் இருக்கிறது, எதையாவது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் என்னிடம் எது இருக்கிறதோ நான் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் என்ற எண்ணத்தில் கொடுப்பவரும் அதை உயர்ந்ததாக கருத வேண்டும், பெறுபவரும் அவரால் இதைத்தான் கொடுக்க முடிந்தது, அப்படி இருக்க அவருடைய மனம் நோகாமல் நாம் அந்த அன்பளிப்பை பெற்றுக்கொள்வோம் என்ற பக்குவத்தை தமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். இது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.